வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர், திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசிம்ம அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. இப்போது அதிமுக அண்ணாமலை டார்கெட் பண்ணுறாங்க, அண்ணாமலை அதிமுகவை டார்கெட் பண்ணுறாரு. இந்த மோதல் அப்படின்றது இது இருவருக்கும் இடையேயான மோதல் தான். வெறும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான ஒரு ஈகோ மோதல் தானே தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான மோதல் கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த மோதல் போக்கு அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகும் இருக்கிறதையும் பார்க்கிறோம். நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இது 2வது இடத்துக்கான என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான மோதல். 18% என்டிஏ எடுத்திருக்குது, 23% அதிமுக அணி எடுத்திருக்குது, 5% தான் வித்தியாசம். அதில் தேமுதிக அந்த சைடு வந்தால் ஈக்குவல் ஆகிடும். இவங்க கணக்கு, அவங்க பாமகன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மோதல் 2வது இடத்துக்கு ஏரியா வைஸு, காஸ்ட் வைஸு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் 2வது நீ 3வதுங்கிற இது இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எப்பவும் பாஜக 2வது. அது இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கு, தூத்துக்குடிக்கு வந்திருக்குது, தென் சென்னைக்கு வந்திருக்குது, மத்திய சென்னைக்கு வந்திருக்கு, கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு, நீலகிரிக்கு வந்திருக்குது, பன்னீர்செல்வம் தினகரனால் ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கு, தேனியில் வந்திருக்கு, மதுரைக்குள்ளே வந்திருக்குது. இப்படி அது ஊடுருவி வளர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் வேறுண்ட நினைக்கிறாங்க. திராவிட இயக்கம் வலிமையாக பலமாக வேறுண்ட இடம் வட தமிழகம். அங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது திராவிட இயக்கம்ங்கிறதுல. பட் திராவிட இயக்கம் ரொம்ப லேட்டாக காமராஜுக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நெகட்டிவ் ஓட்ஸில் வந்த இடம் மேற்கு மண்டலம், தென் மண்டலம். இங்கே பிஜேபி வளர்கிறாங்க. ஸோ அங்கே ஐடியாலஜிக்கலாக திராவிட இயக்கம் வளர்ந்த வடபுலத்தில் திமுக வர்சஸ் அதிமுக இருக்குது. ஐடியாலஜிக்கலாக திராவிட இயக்கம் வளராத தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ அல்லது திமுக வர்சஸ் பாஜக இது இருக்குது. இந்த சூழ்நிலையை டெல்லி பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்போன்றவர் கொடுத்த டீட்டெயில்டு செக்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட்டையும் எங்கள் டீமில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கொடுத்த அந்த ரிப்போர்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு பிஜேபியை இங்கே வளர்க்க முடியும், 2026 அதிமுக பலகீனப்படுத்தி பிஜேபி என்டிஏ 2வது இடத்துக்கு கொண்டு வர முடியும்னு பாஜக டெல்லி தலைமை நினைக்கிறாங்க. ஸோ அவங்க 2வது இடத்துக்கு பாஜகவை 26 கொண்டு வந்துட்டா 29 கன்னியாகுப்த பிராமின் வாஜ்பாய் பெரியார் மண்ணில் 30 சீட்டு 98 ஜெயித்த மாதிரி நீச்சி இழிவானவன் அப்பா யாரு கலான் சாப்பிட்டு கலர் ஆயிட்டான்லாம் தந்தை பெரியார் இருந்தால் தெருப்ப சாணியில் முக்கி அப்படி சொல்லக்கூடிய இந்த லீச்சி மணிசங்கரர் போன்றவங்களாம் அடிச்சிருப்பாரு. அந்த மோடி 2029 3 முறை தோத்தவர் 4வது முறை ஜெயிக்கணும்னா அது 26 2வது இடத்துக்கு என்டிஏ வரணுங்கிற அந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க. முதலிடம் வந்துட்டா வெல் அண்ட் குட். நீங்கள் சொன்னது போல டெல்லி தலைமையே அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? 2026 அதிமுக பலகீனப்படுத்துறது தான் வியூகம். 29 அது அதிக சீட்டை கொடுக்கும். 2026 என்டிஏ ஆட்சிக்கு வந்துட்டுனா வெல் அண்ட் குட்டு. பட்டு நோக்கம் 29 மோடி இங்கே 98 வாஜ்பாய் ஜெயித்த மாதிரி பாஜக அதிக சீட்டில் நின்று அதிக இடங்களை என்டிஏ ஜெயிக்கணுங்கிறதான் நோக்கம். அப்போ அதிமுக சொல்வது போல அதை தெரிந்து கொண்டுதான் அதிமுக வெளியேறிடுச்சு பிஜேபி கூட்டணியில இருந்து அப்படின்னு சொல்றதும் உண்மைதான். தப்பே இல்லை. அவங்க 26 தனிச்சு தான் நிற்பன்னு தான் ஏற்கனவே சொன்னாங்களே. பாஜக மைனஸுங்கிறாங்களே. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு 18% வாக்குக்கு பாஜக மைனஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இதில் 2001 கலைஞர் தோத்தாரு, 2006 ஜெயலலிதா அம்மையார் தோத்தாங்க, 23 நாங்கள் தோத்தோம், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராமல் இங்கே ஜெயிக்க முடியாதுங்கிற தெளிவாக இருக்கிறாரு. முபாரக் கூட கூட்டணி, கிறிஸ்தவ விழா அப்படின்னு அவர் பாதையில் தெளிவாக போகிறாரு. பாஜக எதிர்ப்பு அவர் நிற்கிற தெளிவாக பண்ணுறார். நானே ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி மோடி காலெல்லாம் விழமாட்டார், தெளிவாக நிற்பார், லீடராக நின்னா தான் அவர் செடியாக நின்னா தான் லீடராக முடியும், லீடராக முயற்சி பண்ணுறாங்க தான் நான் சொல்கிறோம். அதேவேளை அண்ணாமலையும் வன்னியர் அல்லாதவர்கள் எதிர்ப்பு எடப்பாடிக்கு இருக்குது, கொங்கு வேளாளர்கள் இல்லாதவர்கள் எதிர்ப்பு எடப்பாடிக்கு இருக்குது, முக்குலத்தோர்கள் எதிர்க்கிறாங்க, நாடார்கள் இவரை ஜெயலலிதா சொன்னதை இவருக்கு சொல்லதுக்கு ஏன் கசக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் அண்ணாமலை அதையும் உணர்ந்துக்கிட்டு உங்களுக்கு 2 ஜாதி கட்சியாக போயிட்டு ஜாதிய முறையில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கிறது இருக்குது. அதான பொன்னியம் கவுண்டருக்கும் எனக்கும் வல்லடி வழக்கு. கவுண்டரை வர சொல்லுங்கள், நான் உட்காந்துருவோம். மோடிக்கு மத எதிர்ப்புன்னா கவுண்டருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஜாதி எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் தனி ஒதுக்கீடு கொடுத்த பாமக கோரிக்கையை ஏற்று நீங்கள் தனி ஒதுக்கீடு கொடுத்து கவர்னர் சாங்ஷன் பண்ண அந்த 10.5 தொடர்பாட்டும் உங்கள் கட்சியோட தமிழகத்தின் தன்மையாட்டும் உங்களுக்கு ஜாதிய ரீதியான எதிர்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க மத ரீதியான எதிர்ப்பு இருக்குது, பாஜக மைனஸுங்கிறாங்க.
அண்ணாமலை 2 ஜாதி கட்சியாக போயிட்டு அதிமுக மைனஸுங்கிறாரு. இது ரிசல்ட் 26ல் பார்க்க வேண்டியதுதான் யார் மேலே போகிறாங்கன்னு. அப்ப மேற்கு மண்டலத்துல யார் பெரிய ஆளுன்ற போட்டி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இன்னும் பயங்கரமா தான் இருக்கு. ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. குலதெல்லிய வாழ எடப்பாடி பழனிசாமி, இளங்கன்று அண்ணாமலை. ஸோ சுயமரியாதை உள்ள ஒரு அண்ணாமலை இந்த வகையில் அது போயிட்டு தான் இருக்குது. இது கோயம்புத்தூர்லேயே அண்ணாமலை சாதிச்சிட்டாரு, நீலகிரியில் முருகன் சாதிச்சிட்டாரு, பொள்ளாச்சியில் சில செக்மெண்ட் ஏறி போயிட்டாங்க, திருப்பூரில் ஏறி போயிட்டாங்க, கொஞ்சம் ஒரு அசைச்சிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் இதை விட மேலே கொங்கு வேளாளர்கள் மத்தியிலையும் மோடி தலைமை அண்ணாமலை தலைமை வந்து எடப்பாடியை தாண்டி போயிடும். அப்போ அதிமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. இப்போ ஜெயக்குமார் ஒன்று சொல்றாரு, ஸ்டாலின் சொல்வதை அண்ணாமலை கேட்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அப்போ அந்த தோரணையை அந்த அந்த கோட்டை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம 25% ரெட்டையில வாக்கு விக்கிரவாண்டியில் உதயசூரியனுக்கு போயிருக்குது. அண்ணாமலை சொன்னார் பி டீம் ஆஃப் டிஎம்கே தான் ஏடிஎம்கேனார். நடந்துட்ட சீமானே எடப்பாடியால் தேராது, எடப்பாடி வேஸ்ட்டு, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு 25% வாக்கு காசுக்கு போயிட்டுன்னு சீமானே சொல்கிறாரா? இப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக 65 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போது வந்து அது பின்தங்கிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அவர் கூட யாரும் அலையன்ஸுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவர் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. பன்னீர்செல்வம் போனதுனால 13% வாக்கு அவர் இழந்துட்டார். அவர் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி அது பார்லிமெண்ட், இது அசம்பிளி, ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வரேன்னு நான் சொன்னேன், அது உண்மைதான். ஆனால் ஆப்பிள் ஆரஞ்சு கம்பேரிசன் வந்து உண்மைனாலும் கூட 1 இயர் பெல்ட்டில் வந்து அவர் எப்பவும் இல்லாத அளவுக்கு பெருசாக போயிட்டார். 8000 ஓட்டு கீழே கடந்த எடப்பாடியில் 50,000 ஓட்டு மேலே போயிட்டார், 40,000 ஓட்டு மேலே போயிட்டார், 50% ஓட்டுக்கு போயிட்டார். திருநெல்வேலியில் 8% போயிட்டார், கன்னியாகுமரியில் 4% போயிட்டார். அப்போ இது ஏரியா வைஸ் மாறி இருக்கு. ஓபிஎஸ்ஸை நீக்கினதுனால தேனியில் வந்து 44% வாக்கெடுத்து ஜெயித்த கட்சி 13% போயிட்டு 30% வாக்கு தேனியில் அடிபட்டுட்டு, ராம்நாட்டில் 25% வாக்கு அடிபட்டுட்டு, திருநெல்வேலியில் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளராட்டு இரட்டை தலைமை தான், மறக்கல, இபிஎஸ் இருந்தார், இருக்கும்போது எடுத்த சுமார் 30-35% வாக்குங்கிறது ஒரு 8% போயிட்டு, இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி அவர் கோயம்புத்தூரில் விழுந்ததை, நீலகிரியில் விழுந்ததை, திருநெல்வேலியில் விழுந்ததை, ராமநாதபுரத்தில் விழுந்ததெல்லாம் மறைச்சிக்கிட்டு சேலத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் நாமக்கல்லையும் விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் ஏறி வந்ததை வச்சுட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற, அசம்பிளி எலெக்ஷன் யாருன்னு சொல்றாரு. ஜாதி அடிப்படையில் அவர் பலகீனப்பட்டுட்டாரு. வன்னியர்கள் அவரை தூக்கி பிடிக்கிறாங்க, வன்னியர்களின் பெருந்தலைவராக அவர் நிற்கிறாரு, அதில் மாற்றம் இல்லை. 1 இயர் பெல்ட்டுக்குள்ள அவர் ஸ்டாலினோட பெரிய தலைவராட்டு இந்த 30 செக்மெண்ட் உள்ள இடத்துல அவர் நிற்கிறார். ஸ்டாலினே ப்ரோ 1 இயர் பண்ணி தான் அதை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறாரு. இந்தியா கூட்டணின்னு சொல்லி தான் எடப்பாடியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனால் நாடார் பெல்ட்டில் என்ன, முக்குலத்தூர் பெட்டில் தினகரன் பன்னீர் போன பிறகு அவர் பொசிஷன் என்ன, கொங்கு வேளாளர் பெட்டில் அண்ணாமலை ஆக்கி வச்சிருக்க நிலைமை என்ன, 10% இடஒதுக்கீட்டில் ஸ்டாலினாவது ஆனஸ்ட் எனிமி, பிராமணருக்கு நட்பும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரெட்டை வேடம் போட்டதை தென்சென்னை பிராமணர்கள் அடிச்சிட்டாங்க. 4 பேர் ஊடகத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு வேல்யூ இல்லை. களத்தில் இவரை இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிறமொழியாளர்கள் மத்திய சென்னையில் பலகீனப்படுத்திட்டாங்க. மதுரையில் 3வது போயிட்டார் இவர் சரவணன் அகமுடையார், அவரையே ஒரு ரெட்டியார் வந்து 3வது தள்ளி விட்டுட்டு போயிட்டார். அப்போ இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து பாஜக நோக்கி வருது, அதிமுக விட்டு விலகி வர்றாங்க. சௌராஷ்டிரா, பிறமொழியாளர்கள், பிராமணர்கள், இந்து நாடார்கள், கொங்கு வேளாளர்கள், இப்படி பல செக்ஷன்ஸ் வந்தாச்சு. ஏன்மா டார்கெட் பண்ணி முத்திரையர்களை எடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. கொங்கு வேளாளர்களை இன்னும் எடப்பாடிகிட்ட இருந்து பலகீனப்படுத்துறது அண்ணாமலை வந்து பண்ணுவார். ஸோ இந்த அரசியல் தான் இங்கே நடக்கும். நாம் சொல்லக்கூடிய இந்த அரசியல் தான் பாஜக தலைமைக்குள்ளே நடக்குது. சொன்னேன், பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். யார் சொன்னது நடந்தது? நம்ம அன்னைக்கு தெளிவாக சொன்னது இன்னைக்கு வர நடக்குது. தினகரனை கூட செக்ரிகேட் பண்ணி தானே எடுக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எடப்பாடியை பலகீனப்படுத்தி 2029 மோடி இங்கே ஜெயிக்கிறதா, மோடி ஃபார் பிஎம் 2029 எங்கள் டீமோட நோக்கம். அந்த கருத்தை நாங்கள் சொல்கிறோம், பாஜக தலைமை அதை எடுத்துக்கிட்டு இதுதான் சரின்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிற கணக்குகளும் கால நிலவரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலா இருக்கும். அதை சரி செய்வதற்கான வேலையில் இறங்கியிருப்பார்ல. அவர் பாஜக கூட்டணி விரும்பலை. ஏன்னா அது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு நமக்கு வராது. அது ஒரு தடவை விலகிட்டோம், இன்னொரு தடவை விலகுனா அது நம்மளை நோக்கி வருங்கிற அந்த நம்பிக்கையில் பண்ணுறாரு. பாஜக எதிர்ப்பு அரசியல் தீவிரமாக பண்ணுறாரு. இது இடையில பூடம் தெரியாமல் சாமி அடிக்கிட்டு எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் கொஞ்சம் கோஷ்டிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது தரவுகளை வச்சு பேசாத கோஷ்டிங்க, அந்த கோஷ்டிகளை விட்டு தள்ளுங்க. எடப்பாடி தெளிவாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு பாஜக மைனஸ், பாஜக வேண்டான்னு நிற்கிறாரு. அண்ணாமலை ஜாதிய முரண்பாடு இருக்குது, நான் வன்னியர் நான் வேளாள கவுண்டர், அவர் ஆதரிக்க மாட்டாங்க, முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க, நாடார் சுத்தமாக துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு அண்ணாமலை அதை வச்சுக்கிட்டு ஜாதிய முரண்பாடு இருக்குன்னு அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ இந்த ரெண்டுமே சேரதுக்கான வாய்ப்பு இல்லை.
அவங்க ஜாதிய முரண்பாடு, இவங்களுக்கு மத முரண்பாடு. எடப்பாடி வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் நம்பிக்கையை பெறலாம் பாஜக எதிர்ப்புலன்னு அவர் தெளிவாக காய் நிறுத்திட்டு போறாரு. அதுதான் நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது 2 பேருமே விரும்பாத போது அந்த கூட்டணி எப்படி வரும்? 4 பேர் தெருவில் இருந்தால் கூட்டணி கொண்டு வர முடியும்? முடிவெடுக்க வேண்டிய எடப்பாடியும் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு பாஜக மைனஸுங்கிறாரு. அங்கே போய் சேர்ந்தா லீடர்ஷிப் போயிரும்னு நினைக்கிறாரு. முடிவு எடுக்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அண்ணாமலை பிற ஜாதி ஓட்டு வராது, ஏற்கனவே அவங்களோட சேர்ந்து தோத்து போன ஜெயித்த தேனியில் கூட இன்னைக்கு 13% போயிட்டாங்களா, என்னமே இவங்களை நம்பி என்ன இருக்கிறது, ஒன்று வேஸ்ட்டு தேராதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ பெரிய லெவலில் இவங்க வேண்டான்னு நினைக்கும் போது வந்து 3வது உள்ள ஆளுங்க பேசி என்ன ஆக போகுது? திருப்திக்கு ஊடகத்தில் பேசிவிட வேண்டியதுதான். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சொல்றாரு, இன்னும் சில நாட்கள்ல அண்ணாமலை மாற்றப்படுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ அதிமுக பாஜக இணைகிறதுல அவருக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்றத அந்த பிரஸ் மீட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு புறம் அண்ணாமலை ராயப்படல் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க மேடையிலேயே பலரும் வந்து அதிமுகவோட கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு நான் சேர்த்தே பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இரு பக்கமும் அதிமுகவும் பாஜகவும் இணைய வேண்டும் நினைக்கிறாங்கல்ல. அது வந்து டெல்லி என்ன நினைக்குன்னு தெரியாம பூடம் தெரியாம ஜாமி ஆடக்கூடிய கேஸு. சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னேன். மந்திரியா இருந்தவர், மாநில தலைவராக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் என்னவாது தெரிஞ்சா அவருக்கு பூடம் தெரியாம ஜாமி ஆடினாரு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா மக்கள் செல்ல வாக்கு சசிகலாவுக்கு தான் ஜெயலலிதாவையும் ஒரு அடி அடிச்சு சொன்னார். நம்ம சொன்னேன் என் சொந்தக்காரன் தான், என் ஜாதிகாரன் தான், சொந்தக்காரம் இல்லை ஜாதிகாரன், பூடம் தெரியாம ஜாமி ஆடுறாரு நான் சொல்லலை. இப்போ ஜெயக்குமார் வந்து நாங்களும் திராவிட இயக்கம் தான் கிளைம் பண்ணிக்கிறாரு இல்லையா? இப்போ அவர்களுக்கான ஓட் பேங்க் அப்படின்றது அதிமுகக்கான ஓட்டு வங்கி அப்படின்றது இருக்கும் தானே, அது அப்படியே போய் வன்னியர் மத்தியில் இருக்கு. நாடாற்ற இல்லை பன்னீர் தினகரன் போய் இப்போ பன்னீரை நீக்கிற முறை முக்குலத்தோட்ட இல்லை, கொங்கு வேளாளர்கிட்ட சரி, இது பிறமொழியாளர்கிட்ட இல்லை, பிராமணர்கள்ட்ட இல்லை, வன்னியர்கள்ட்ட இருக்கு. கொங்கு வேளாளர்கிட்ட சுமாராக இருக்கு. அது உடைக்க முடியுமா? அதை உடைக்கிற வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம். முத்தையர்கிட்டையும் உடைக்கிற வேலையை எடுத்தாலும் நம்ம பார்ப்போம், இறங்கி பார்ப்போம். நன்றி. நிறைய விஷயங்கள் ஆணித்தரமாக பகிர்ந்திருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.